என்னெல்லாம் போட்டீங்க? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டாச்சு. பச்சை பட்டாணி இதுல போட்டுறப்ப மச்சு பட்டா பச்சை பட்டாணி ரெண்டும் கலந்து எண்ணெயிலேயே வதக்கிறேன். எண்ணெயிலேயே வதக்கிட்டு அது மேல் போட்டு புளி மிளகாய் தூள் கரைச்சி வச்சுட்டு அதில் ஊற்றிடணும். நல்லா கொச்ச பிறகு கருவாடு வந்து உருளையில் வந்து ஊற வச்சுக்கிறேன். அதை அழைச்சிட்டு குழம்பு நல்லா கொச்சு சுண்டி வரப்போது போடுவேன். அவ்வளோதான் மேட்டு மோரா. கத்திரிக்காய் இதெல்லாம் போடணுமே. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு இதை போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு அப்புறமா வந்து அந்த புளியும் மிளகாத்தூளும் கச்சி வச்சுக்கிட்ட ஊற்றிட்ட பிறகு நல்லா இது வதங்கின பிறகு ஊற்றிட்டு அது மேலே போட்டு குழம்பு நல்லா சுண்டி வரும்போதோ இந்த கருவாடை வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறேன், கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து குழம்பு நல்லா கொதித்து வரும்போதோ அந்த கருவாடை அதில் போட்டுருவேன். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சொல்லிட்டு போடுங்கண்ணா. அவ்வளோதான். பூண்டு போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிட்டு நல்லா அது வதங்கினோம்னா அது மேல் பட்டு அந்த புளிக்காய்ச்சல் மிளகாத்தூள் போட்டு காய்ச்சதை அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது அப்புறம் கருவாடு தூக்கி போடுவேன். ஓகேங்களா? கருவேப்பிலை போட்ட உடனே அப்பளம் வச்சுருங்க. அப்பளம் அப்புறம் கூட வந்து அதான் அப்புறமா தான் அது ஆகிறதுக்காக 1 மணி நேரம். பட்டாணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து அப்படியே நல்லா வதக்கணும். அவ்வளோதான். நான் லெஃப்டில் காதுறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ ஆம் லெஃப்ட் தான் ஸ்பீடு. ஓகேவா? ரைட் ஸ்லோவாக வரும் ஒர்க்கு. கருவாடு சுதண்ணி ஊற்றி எத்தா வந்துடும். எல்லாம் வாசனையான கருவாடு குறானோம்னா கருவாடு போல் கொடுத்தோம். நல்லா கொதிச்சு வந்த பிறகு அது மேல் போட்டு கருவாடு நல்லா குழம்பு சுண்டி வர பிறகு அது மேல் போட்டு ஊற்றணும். கருவாடு போடணும். இப்போ என்ன ஊற்றுறீங்க? புளி காய்ச்சிட்டு மிளகாத்தூள் கலந்து அதில் ஊற்றணும். புளி மிளகாத்தூள் கலந்துட்டு சால்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு அது மேல் போட்டு ஊற்றாச்சு. இனிமேல் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு அப்புறம் கருவாடு போட்டுற வேண்டியதான். போட்டு கருவாடு நல்லா கொதிச்ச பிறகு கருவாடு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கம்மன்னு மோசனையாக இருக்கும். அவ்வளோதான். பாரு எண்ணெய்லாம் நிறைய ஊற்றிக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். சொல்லுங்க. பயிர் போட்டுருக்கிறேன். அவ்வளோதான். வெந்துச்சா பாருங்க காயா. வெந்துச்சுமா? அப்போ வெந்துச்சுமா? ஊருக்கு வெந்துச்சா? போடுங்க கருவாடு. நே பழைய சேர்த்து போடுறா. அம்மம்மா போடுறாங்க. போட முடிக்கிறாங்க பாரு.